மக்களே நம்ம தமிழக முதல்வர் விஜய் அவர்களுடைய சிறப்பான தரமான சம்பவத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். கூடவே நம்மளுடைய முதல்வர் அவரை பற்றி சில நெகட்டிவ் நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு. அவை என்னன்றத பத்தியும் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ இன்னைக்கான குரல் என்னன்னு பார்க்கும்போது, அதாவது பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் அப்படிங்கிற இந்த குரலுக்கான விளக்கத்தை வந்து இந்த வீடியோவுடைய லாஸ்ட்ல உங்ககிட்ட வந்து சொல்லிடுறேன். இப்போ நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்களுடைய சிறப்பான நடவடிக்கைகளும் கூடவே சில நெகட்டிவ் விஷயங்களையும் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். முதல்ல நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து பசங்களுக்கு ஸ்கூல் பசங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காருங்க. ஸோ அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிளாப்ஸை வந்து கொடுக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இந்த காலை உணவு திட்டம் என்பது 5ஆம் வகுப்பு வரை தான் இந்த காலை உணவு திட்டம் என்பது அந்த மாணவர்களுக்கு இருந்துச்சு. ஸோ காலை உணவு திட்டம் என்பது இப்போ 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் காலை உணவு திட்டம் என்பது வழங்கப்படும் அப்படிங்கிற இவ்வாறான செய்தி உண்மையாவே ஒரு சூப்பரான விஷயம். நிறைய ஏழை பாழிய பசங்க வந்து காலைல கூட சரியா சாப்பிடாம வீட்டுல வந்து சாப்பாடு கூட கிடைக்காம வரக்கூடிய குழந்தைகள், கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ அந்த குழந்தைகளுக்கெல்லாம் காலை வேலையில சாப்பாடு கிடைக்கும்ன்றது இந்த இடத்துல வந்து உண்மையாவே ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஸோ விஜய் அவர்களுடைய இவ்வாறான செயல்கள் வந்து பாராட்டத்தக்கது. ஒரு சிலர் வந்து இதை கூட விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. ஏற்கனவே கொண்டு வந்திருக்கக்கூடிய கவர்மெண்ட்டை அதை இவர் கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்துட்டு ஸோ அதை வந்து அமல்படுத்திட்டு வராரு. இது என்னப்பா அப்படின்ட்டு இந்த மாதிரி விமர்சனப்படுத்திட்டு வராங்க ஒரு சில விமர்சன வாய்கள். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து பெருசா ரியாக்ட் ஆக வேணாம். நல்லது நடந்தால் அதை பாராட்டினாலே போதும். இன்னொரு பக்கம் வந்து இந்த டாஸ்மாக் பிரச்சனை வந்து போயிட்டே இருக்குங்க. 10 ரூபா வாங்காதீங்க, ஆனா 10 ரூபா வாங்கிட்டு தான் இருக்காங்க. அது சம்பந்தப்பட்டு என்ன வார்னிங்ஸ் கொடுத்தாலும் என்ன செஞ்சாலும் ஒரு சில இந்த அரசு ஊழியர்கள் வந்து அதை வந்து விடுறதாவே இல்லை. ஸோ அதன் நீட்சியாக இப்போ என்ன நடந்திருக்குன்னா, நம்மளுடைய டாஸ்மாக்ல தமிழக டாஸ்மாக் நடக்குது பார்த்தீங்களா? ஸோ அரசு எடுத்து நடத்தக்கூடிய அந்த டாஸ்மாக் ஊழியர்கள் கிட்டத்தட்ட 200 பேர் இப்போ வரைக்கும் சஸ்பெண்ட் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த நியூஸ் வந்து சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ மக்கள் கிட்ட இருந்து 10 ரூபா வாங்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த ஊழியர்களை வந்து சஸ்பெண்ட் செஞ்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து மதுரையில ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு எதிரில் ஒரு ரோடு என்பது இருக்கு. அந்த ரோடு வந்து சுத்தமா சரியே இல்லை. காரெல்லாம் சும்மா கையை விட்டு எடுக்க முடியுது அந்த அளவுக்கு. அந்த இடத்துல வந்து அந்த சாலை என்பது ரொம்ப எப்படி சொல்றது, நிலை குலைவா ஒரு மாதிரி மோசமா இருக்கு. ஸோ அந்த இடத்துல நிறைய பேர் வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வைரல் ஆன பிறகு அந்த இடத்துல வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து சாலை அமைச்சு தரணும், தரமான சாலை அமைச்சு தரணும் அப்படின்ட்டு சொன்ன உடனே மறாவது நாளே அந்த இடத்துல வந்து தார் சாலை அமைச்சு ஒரு சிறப்பான ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சிருக்கிறார் நம்மளுடைய தமிழக முதல்வர். இன்னொரு பக்கம் நம்மளுடைய ராணுவ வீரர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள். ஸோ இப்போ டாக் ஆஃப் த டவுனே அவர் தாங்க. ஏன்னா அவர் செய்திருக்கக்கூடிய அந்த வீர தீர செயல் நம்ம நாட்டுக்காக செய்திருக்காரு பார்த்தீங்களா, உண்மையாகவே வேற லெவல். அந்த அதாவது அவர் வந்து ஒரு ஆர்மி ஆபரேஷன் பொழுது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய குல்கிராம் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்துல போன 2024 அந்த சமயத்துல வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் தெற்குல ஸோ ஒரு இடத்துல வந்து அவங்க வந்து க்ளோஸ் கிரவுண்ட் போடுறாங்க. தீவிரவாதிகள் ஒரு 5 பேர் கொண்டு இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் அந்த இடத்துல இருக்காங்க. க்ளோஸ் கிரவுண்ட் போடும்போது அங்க அந்த தீவிரவாதிகளை எதிர்த்து சண்டையிடும் போது மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கு வந்து வாயில புல்லட் பட்டு அப்படியே வாயில இருக்கக்கூடிய அந்த தாடை, இந்த பல்லெல்லாம் கழண்டி கீழே விழுந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாம அந்த குண்டு போயிட்டு அவருடைய வலது கையை தொலைச்சி அந்த வலது கை எலும்பெல்லாம் சுக்குநூறா உடஞ்சிருக்கு. அப்பயும் அவர் வந்து ஸோ நம்ம நாட்டுக்காக அந்த இடத்துல வந்து போராடணும் அப்படின்ட்டு பின்வாங்காம தொடர்ந்து அந்த எதிரிகளை சுட்டி வீழ்த்தணும் அப்படின்ற ஒரு நிலையிலேயே அந்த இடத்துல வந்து இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் சக வீரர்கள் அந்த எதிரிகளை சுட்டி வீழ்த்தின பிறகு அவரை வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு வெறி கொண்டு நம்ம நாட்டு பற்று அவ்வளவு இருந்திருக்கு அவர்கிட்ட. இதெல்லாம் கேட்கும்போது வேற லெவல். ஸோ மத்திய அரசு அவருக்கு வந்து கீர்த்தி சக்ரா விருது என்பது ரீசெண்டாக கொடுத்திருக்காங்க. நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து ஸோ அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 48 லட்சம் ரூபாய் காசோலை என்பது கொடுத்திருக்காரு. அவங்களுடைய ஃபேமிலி எல்லாம் கூப்பிட்டு அவங்களுடைய குழந்தையெல்லாம் தூக்கி விஜய் அவர்கள் வந்து ஒரு தரமான சிறப்பான சம்பவத்தை வந்து செஞ்சிருக்காரு. அது சம்பந்தப்பட்டிருக்கூடிய காட்சிகள் சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மனுஷனுக்கு வாயில இந்த இடத்துல அப்படின்ட்டு 8-7 சர்ஜரி பண்ணியிருக்காங்க மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கு. இந்த இடத்துல வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ராயல் சைட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஜாலியா சந்தோஷமா இருக்க காரணம் அங்க இருக்கக்கூடிய எல்லை சாமிகளான நம்மளுடைய இந்திய ராணுவ வீரர்கள். ஸோ அவங்க தான் முழுக்க முழுக்க காரணம். அது மட்டும் இல்லாம இப்போ நம்மளுடைய மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு வந்து டீசல்லாம் மானிய விலையில வந்து கொடுக்குறாங்களா அப்படின்றத பாக்கிறதுக்காக ரைடு போயிருக்காரு. அப்படி ரைடு போனதுல சில ஊழல்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் ரூபாய் ஊழல் நடக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே சில அதிகாரிகளை வந்து சஸ்பெண்ட் செஞ்சிருக்காருங்க. ஸோ இவ்வாறான விஷயங்கள் இப்போ சோசியல் மீடியால வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் உண்மையாவே ஒரு நல்ல விஷயம். ஏன்னா மீனவர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, அவங்க வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்கன்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து டீசல் வந்து ஒரு 90 ரூபா 100 ரூபா கொடுத்து வாங்குறேன்னு வைங்களா, அவங்களுக்கு மானிய விலையில ஒரு 60 ரூபா சம்திங் வந்து கிடைக்கும். அதுலயும் லஞ்சம் ஊழல் போது பாவம்ல அவங்க. ஸோ இப்போ ஸ்ரீநாத் அவர்கள் செய்திருக்கக்கூடிய அந்த செயல் என்பது உண்மையாவே ஒரு நல்ல விஷயம். இன்னொரு பக்கம் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு அரசு சார்பாக வெள்ளை அறிக்கை என்பது தாக்கல் செய்யப்படும் அப்படின்ட்டு நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதற்கேற்பவாறு வெள்ளை அறிக்கை என்பது இப்போ தாக்கல் செஞ்சிருக்காங்க. அதுல வந்து மின்சாரம் மற்றும் போக்குவரத்து துறையில நிறைய காசு வந்து செலவு செஞ்சிருக்காங்க இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய கவர்மெண்ட்.
ஸோ தமிழ்நாட்டுடைய மொத்த கடன் வந்து டிஎம்கே கவர்மெண்ட் அமையாததுக்கு முன்னாடி வந்து ஒரு 5,00,000 கோடி கடன் என்பது இருந்திருக்கு. ஸோ டிஎம்கே கவர்மெண்ட் அமைஞ்ச பிறகு அந்த கடன் சுமை என்பது 2 மடங்காக ஏறி கிட்டத்தட்ட 10,00,000 கோடியாக மாறி இருக்கு அப்படிங்கிற இவ்வாறான விஷயங்களை வந்து டீட்டெயில்டா சொல்லியிருக்காங்க. அது போக போக இன்னும் டீட்டெயில் ரிப்போர்ட் நம்மளுக்கு வரும். அப்போ அதை பற்றி இன்னும் டீட்டெயில்டா பார்த்துடலாம். ஸோ இப்போ விஜய் அவர்கள் இப்போ ஒரு ரூ. 75 வரைக்கும் பயிர்க்கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அதுல இருந்து ஒரு ரூ. 35,000 வந்து தள்ளுபடி செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்பது எடுத்திருக்காரு. ஸோ ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காரு. ஸோ விவசாயிகள் அந்த மாதிரி பயிர்க்கடன் வாங்கியிருந்தா ரூ. 35,000 சம்திங் தள்ளுபடி ஆகும்னு சொல்றது இந்த இடத்துல வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடியே விவசாயிகள் ரூ. 50,000 வரைக்கும் பயிர்க்கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அதுல இருந்து சம் அமௌண்ட் தள்ளுபடி ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா? இப்போ ரூ. 75,000 வரைக்கும் விவசாயிகள் பயிர்க்கடன் வாங்கியிருந்தா தள்ளுபடி ஆகும் அப்படின்னு சொன்னது உண்மையாக விவசாயிகளுக்கு ஒரு ஒரு நல்ல நியூஸாக அமையன்றதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. அது மட்டும் இல்லாம ஸோ தொடர்ந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து பவர் கட் ஆகிட்டு இருக்கு. அங்கங்க இந்த பவர் கட் சம்பந்தப்பட்டு ப்ரோட்டஸ்ட் ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லையா? இதை வந்து சரி செய்யும் விதமாக டெவலப்மெண்ட் பண்ணும் விதமாக கிட்டத்தட்ட 15,000 கோடியை வந்து இப்போ ஈபில நம்ம தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்பது நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம வேலையாட்கள் ஸோ அரசு ஊழியர்களாக கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேருக்கு வேலைக்கு வந்து எடுக்க போறாங்க ஈபில. இதெல்லாம் சூப்பரான ஒரு விஷயம். சிங்கப்பெண் பெண்கள் பாதுகாப்பு படையில தீபிகா காமராஜ் அப்படிங்கிற ஒரு திருநங்கை இப்போ வந்து இணைஞ்சிருக்காங்க. ஸோ இவ்வாறான விஷயங்கள் உண்மையாவே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயங்கள், மாற்று கருத்தே கிடையாது நண்பர்களே. நான் முதல்ல சொன்ன பாத்தீங்களா அந்த குறளுடைய விளக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது கடவுளின் படைப்பின் வாயிலாக ஐம்பொறிகள் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஐம்பொறிகளில் இருந்து வரக்கூடிய அனைத்து வகையான வேட்கைகளை அதெல்லாம் அடக்கி இறைவனுடைய ஒழுக்கத்தை பின்பற்றுபவன் நிலையற்ற ஒரு புகழை பெறுவான் அப்படிங்கிற ஒரு விளக்கம் தான் நான் சொன்னேன் பாத்தீங்களா முதல்ல. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவு பண்ணுங்க. நான் வந்து உங்களை அடுத்த ஒரு வீடியோல பாக்குறேன். பாய் நண்பர்களே.